இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம நடத்தக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சிக்கல்கள் வருது. இந்த சிக்கல்களுக்கு நாம் என்ன தீர்வு கண்டுபிடிக்கலாம்? நம்மளே வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட லைஃப்லேயும் சரி, இல்லை நம்ம படிக்கக்கூடிய பாடத்துலையும் சரி. அந்த மாதிரி படிக்கிறப்போ நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருது. பாடம் நடத்துறப்பவே வந்து நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இந்த பாடம் தான் படிக்கிறோமா, இல்லை இந்த பாடம் எதுக்காக வச்சிருக்கிறாங்க, இந்த பாடத்தை படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்வி வரும். பிகாம் பிஏ படிக்கிறோம், ஏஐடிஎஸ், நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே வாழ்க்கைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி. ஸ்கூல் படித்தோம், 10th முடித்தோம், 11th 12th முடித்தோம், காலேஜ் வந்தோம், காலேஜில் ஒரு டிகிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிகிரினால நமக்கு கிடைக்க போகிறது அடுத்து என்ன? கரியர் தான். ஸோ அந்த கரியருக்கு இந்த பாடங்கிறது முக்கியமான ஒன்று தான். இந்த சப்ஜெக்டு படிக்கிறப்ப நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, பாடமே என்னன்றது புரியாமல் இருக்குது, பாடம் நடத்துகிறப்போ நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம், நோட்ஸ் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, அப்புறம் உள்வாங்கிக்கிறது கிடையாது, அது இல்லாமல் சாஃப்ட் காப்பியாக இருக்கா, சாஃப்ட் காப்பியாக மட்டும் இருக்குது, ஹார்ட் காப்பியாக இல்லை, அப்புறம் படிக்கிறது இல்லை, எழுதுறது இல்லை, இப்படி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அதை நமக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்னு தெரியுது, அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான வழி தெரியல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். எல்லா சப்ஜெக்டும் இருக்குது, 5 சப்ஜெக்டும் இருக்குது, 6 சப்ஜெக்டும் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட், எது ஈஸி, எது கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், வகைப்படுத்தணும். தமிழ் ஈஸியாக இருக்கா, இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கா, தமிழ் நம்ம என்ன செய்யலாம், எதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸு, எதெல்லாம் சுலபமாக படிக்கலாம், எதில் வந்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல வகைப்படுத்திக்கலாம். இப்போ உனக்கே தெரியும், CA1 முடிச்சாச்சு, CA2 முடிச்சாச்சு. நம்மளோட சப்ஜெக்டில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? CA1 2 முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் நம்ம 5ஆம் யூனிட்டே வந்து முடிக்க போகிறோம். இப்போ கேட்டால் கூட என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியாது. நம்மளுடைய தமிழ் பாடத்திலேயே இந்த சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்டுக்குள்ள யூனிட் 1க்குள்ளே இந்த பாடம் இருக்குது, யூனிட் 2க்குள்ளே இந்த பாடம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆமாம் தானே? நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கான காரணம் என்ன? நாம் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்கிறோம், தினமும் வகுப்பெடுக்கிறோம், பாடம் நடத்துகிறோம், தினமும் அசைன்மெண்ட் இருக்குது, கிளாஸஸ் ரெகுலராக இருக்குது, டெஸ்ட் வைக்கிறோம், பேப்பர் திருத்தி கொடுக்குறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அது போகலை. பிடிஎஃப்பும் இருக்குது நம்மகிட்ட, சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுருக்கோம், ஆனால் அதை நம்ம எழுதுறதே கிடையாது. இந்த எழுதுறது எப்போ வருதோ அப்போ தான் அது மனசுக்குள்ளே போகும். உனக்கு வேர்ட் காப்பியாக இருக்குது, சாஃப்ட் காப்பியாக இருக்கும் கையில் அப்படின்னா அது மொபைலில் மட்டும்தான் இருக்கும், மனசுக்குள்ளே போகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதிலிருந்து கடந்து வர்றதுக்கான வழியும் உங்ககிட்ட தான் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கணும். படிக்கணும், எழுதணும், எக்ஸாமில் பாஸ் மார்க் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீ அதை எழுதிதான் ஆகணும். இப்போது பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்பர் வாங்க எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் ஆகணும். அப்போ உங்களுடைய மனசில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால் அந்த பேப்பரில் எழுத முடியும். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? எக்ஸாம் ஹாலில் எல்லாம் இருக்குது, கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிச்சு, 60 பேருக்கு ஒட்டுக்காக தான் பாடம் எடுக்கிறோம், எல்லாரும் எழுதுறாங்க, நோட் எழுதுறாங்க, CA1 2 எல்லாமே எழுதுறாங்க, செமஸ்டருக்கும் போகிறாங்க. ஹால் டிக்கெட்டோட, ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோவோட உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரோட இருக்கும், கூப்பிடுவாங்க, நீ தான் போய் எழுதணும். அப்போ உன்னோட அப்பா அம்மாவோ உனக்கு எடுத்த டீச்சரோ யாரும் வரமாட்டாங்க, நண்பனும் வரமாட்டான், நீ மட்டும்தான் எக்ஸாம் எழுத போகிற. அப்போ உன்னோட ஃபோன் உனக்கு கை கொடுக்குமா? ஃபோன் எடுத்துட்டு போக அலோவ் பண்ணுவாங்களா? கிடையாது. நீ நோட்டில் எழுதியிருக்கணும், அதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும், அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீ இன்புட்டாக பேப்பரில் வரும். அப்போ அந்த இடத்துல உனக்கு இன்புட்டு அவுட்புட் ரெண்டுமே வந்துடும். இன்புட்டாக நீ ஏதாவது எடுத்துருக்கணும், எடுத்திருந்தா மட்டும்தான் வெளியில் வரும். எதுவுமே எடுக்கலை, டீச்சர் வந்து உனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒன்றே இருக்குது, அது அப்படியே மட்டும்தான் இருக்கும், மனசுக்கு வந்திருக்காது. அப்போது ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது, படிக்கணுன்றது இருக்குது, மார்க் எடுக்கணுன்றது இருக்குது, ஆனால் அந்த படிக்கிறதுக்கான வழி அது யார் செய்யறது? நம்ம தான் செய்யணும், இண்டிவிஜுவலாக தான் செய்யணும், இன் பர்சன் தான் செய்யணும். அப்போ தான் அந்த பாடத்துக்கான ஒரு மதிப்பெண்ணானது, ஒரு வடிவமானது அந்த இடத்துல கிடைக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது, எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. நான் தமிழ் பாடத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
முறை எடுத்து பாரு. CA 1ல என்ன கேட்டாங்க, CA 2ல என்ன கேட்டாங்க. நம்ம தான் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே பேப்பர் பறக்க விட்டுருவோம். அப்புறம் எப்படி வரும்? இது எல்லாத்தையும் படிக்கணும். இலக்கணத்தில் முழு மதிப்பெண் வாங்கலாமா, அதை தரவு பண்ணணும். எது முக்கியமான கேள்வின்னு சொல்கிறாங்களோ அதை படிக்கணும். எது ஈஸியாக இருக்குது, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கிறத முழுமையாக படிக்கணும். எல்லாமே கஷ்டமாக இருக்கிறா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது பாடம் படிக்கும்போது தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ இல்லை நீங்கள் எந்த கோடிங் லாங்குவேஜஸ் படித்தாலும் கூட அதில் எது சுலபம், எல்லா விஷயத்துலையுமே சுலபமும் கஷ்டமும் இருக்குது. இஷ்டப்பட்டு படிக்கும்போது நல்லாவே என்ன ஆகும், புரியாத விஷயம் கூட புரியும். நீ ஒரு தடவை படிச்சுட்ட, ஒரு பாடத்தை ஒரு தடவை படிச்சுட்டேன்னா 2 பேருக்கு சொல்லிக் கொடு, ஒரு 3 பேருக்கு சொல்லிக் கொடு. திரும்ப திரும்ப அதே விஷயத்தை செய்கிறப்ப என்ன ஆகும், நல்லாவே அது திரும்ப திரும்ப உனக்கு மனசில் பதியும். அதுக்காக தான் நோட்டில் எழுத சொல்கிறது. நோட்டில் எழுதுனீங்கன்னா அந்த எழுத்து பழக்கம் வரும். உனக்கு அந்த எழுத்து பிழை ஏற்படுறது இருக்காது, பின்னாடி வராது. எங்கே வந்து போடணும், எங்கே பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும், கடிதம்னா எப்படி எழுதணும், எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான் வரும். நீ எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னா எல்லா பாடமுமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஒரு சிக்கல் உங்ககிட்ட இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான தீர்வு யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட கேட்டது தான். எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் தான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய பாடத்தில் உங்களோட அந்த சப்ஜெக்டில் என்ன புரியுது என்ன புரியலைன்னு அனலைஸ் பண்ணுங்க. எது தெரியுது எது தெரியல, என்ன பண்ணலாம், எப்படி இதை படிக்கலாம் அப்படின்றத நினச்சி பார்த்து என்ன செய்யணும், ஓரளவுக்கு அதை கொண்டு வந்தீங்கன்னா தான் அதுலேருந்து மீண்டு வந்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா மார்க்குன்றது கண்டிப்பாக ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அதனால எல்லா பாடமுமே எளிமையான பாடம் தான். அது என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டு படித்தா என்ன செய்யலாம், கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும். சரியா?